சென்னை அருங்காட்சியகத்தில் இன்று அதிகாலை ஒரு அற்புத விளக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. அது பழமை மியூசியம். ஆமாண்டா. ஆச்சரியத்துடனும் பார்த்து வருகின்றனர். போலாமா அங்க? போலாம். சாகன், இல்லைன்னா மியூசியம் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தியா? ஆமாண்ணா, சூப்பரா இருக்கு. அண்ணா, ஜீவம்பாலக்குண்ணா. ஆமா சாகன். அண்ணா, இதை டச் பண்ண கூட வரமாண்ணா? அதெல்லாம் வராதுடா, சும்மாடா. அதெல்லாம் வேணாண்டா. சாகன் வேணா, தொடாத. யார் நீங்க? நான் தான் ஜீபும்பா பூதம். ஜீபும்பா பூதமா? என்னை இந்த விளக்கிலிருந்து விடுவித்ததற்கு நன்றி. இனி நான் உங்கள் அடிமை. உங்களுக்கு என்ன வரம் வேண்டும் என்னிடம் கேளுங்கள். வரமா? ஆம், என்ன வரம் வேண்டுமானாலும் தருகிறேன். அண்ணா, பட்டாசு வாங்கலாமா? பட்டாசுலாம் வேணாண்டா, என்ன பெருசுலாம் கேட்கலாம். அண்ணா, சாக்லேட் கேட்கலாமா? சாக்லேட்லாம் வேணாண்டா, என்ன பெருசா கேட்கலாம். நாங்க ஆசைப்பட்டது எல்லாமே கிடைக்கணும். அந்த மாதிரி ஒரு வரம் கொடுங்க. அப்படியே ஆகட்டும். நான் நினைச்சதெல்லாம் நடக்க போடு. நானா அந்த பென்சிலை வச்சு என்ன வரையலாம் யோசிச்சுட்டு இருக்கேன். நானும் அதான் திங்க் பண்ணின்னு இருக்கேன். இதை வச்சு என்ன வரையலாம்? நான் ஒன்னு சொன்னா திட்டக்கூடாது. சரி, சொல்றேன், திட்ட மாட்டேன். நாளைக்கு தான் தீபாவளி இல்ல, பட்டாசு வரையலாமா? நீ ஏன் ரொம்ப நாளா கேட்டு இருக்க? சரி.
சாஹன், தீபாவளி எப்படி போச்சு? வேற லெவல் நான் ஜீபும்பா பென்சிலால செம்மையா போச்சு. அடுத்து என்ன வரையலாம் சாஹன்? அப்புறம் வரையில அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அண்ணா ஜீபும்பாளுக்கு பார்க்கும்போது எனக்கு சுச்சா வந்துச்சு. அப்போ போற வழியில டைனாசர் முட்டை இருந்துச்சா, யாருக்கோ தெரியாம தூக்கிட்டு ஓடி வந்துட்டேன். நீ நம்ப மாட்டேன்னு தெரியும். ஐயோ உண்மையாவே முட்டிய தூக்கி வந்துட்டான். அண்ணா யாருக்கிட்டே சொல்லாத.